லோகேஷ் கனகராஜோட இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிக்கும் கூலி படத்தை பார்த்த இசையமைப்பாளர் அனிருத் படம் பற்றிய தன்னுடைய முதல் விமர்சனத்தை தெரிவிச்சிருக்காரு. வாங்க என்ன நம்ம வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் பிரம்மாண்டமாக உருவாகி வரும் திரைப்படம் தான் கூலி. இந்த படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்கியிருக்காரு. இந்த படத்தில் நடிகர் ரஜினிகாந்தோட நாகார்ஜுனா, சத்யராஜ், ஸ்ருதிஹாசன், உபேந்திரா, அமீர்கான் என மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருக்காங்க. இது தவிர நடிகை பூஜா ஹெக்டேவும் இந்த படத்தில் ஒரு பாடலுக்கு மட்டும் குத்தாட்டம் போட்டிருக்காங்க. கூலி திரைப்படத்தை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க. கூலி திரைப்படத்துக்கு அனிருத் இசையமைச்சிருக்காரு. இந்த படத்தில் ஒளிப்பதிவாளராக கிரிஷ் கங்காதரன் பணியாற்றியிருக்காரு. கூலி திரைப்படத்தில் நடிகர் ரஜினிகாந்த் தேவா என்கின்ற கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட ஷூட்டிங் முடிந்து ரிலீஸுக்கு தயாராகிட்டு வருது. இந்த படம் வருகிற ஆகஸ்ட் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் என படக்குழு அறிவிச்சிருக்காங்க. இந்த படத்தோட இறுதிக்கட்ட பணிகள் தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருது. கூலி திரைப்படம் குறித்த அப்டேட்டும் ஒவ்வொன்றா வெளியான வண்ணம் இருக்கு. அதுபடி இந்த படத்திலிருந்து ரஜினி பிறந்தநாளை ஒட்டி ரிலீஸ் செய்யப்பட்ட சிட்டுக்கு சிட்டுக்கு பாடல் பட்டி தொட்டி எங்கும் ஹிட் ஆனது. அந்த பாடலை டி ராஜேந்தர் பாடியிருந்தார். படத்தினுடைய ஹைலைட்டாக அந்த பாடல் அமையும் என்று சொல்லப்படுது. இந்த பாடலுக்கு ரஜினிகாந்த் நடனமாடியிருக்காரு. இந்த படத்தின் அடுத்தடுத்த அப்டேட்களும் விரைவிலே வெளியாக இருக்கு. இந்நிலையில் கூலி படத்துடைய ரெக்கார்டிங் பணிகளை போது அந்த படத்தை பார்த்த அனிருத் படம் பற்றிய தமது விமர்சனத்தை சமீபத்து பேட்டி ஒன்றில் பகிர்ந்திருக்காரு. அதன்படி படத்தை கிட்டத்தட்ட முழுமையாக பார்த்து விட்டதாகவும் படம் மிகவும் அருமையாகவும் வித்தியாசமாகவும் இருப்பதாகவும் தெரிவிச்சிருக்க இசையமைப்பாளர் அனிருத் படம் வேறொரு ஷேட்ல இருப்பதாகவும் தெரிவிச்சிருக்காரு. அனிருத்தோட இந்த பாசிட்டிவ் விமர்சனத்தினால ரசிகர்கள் ரொம்பவே உற்சாகம் அடைந்திருக்காங்க. மேலும் இந்த படம் கண்டிப்பாக தமிழ் சினிமாவில் 1000 கோடிக்கு மேலே கலெக்ஷனை ஈட்டும் என நம்பப்படுது. இந்நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஹீரோவும் செய்யாத சாதனையை நம்ம ரஜினிகாந்த் தான் செய்யணும் என நம்பப்பட்டு வருது. இன்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா முதல் 50 கோடி, முதல் 100 கோடி, முதல் 200 கோடி, முதல் 500 கோடி, முதல் 800 கோடி போன்ற எல்லா சாதனையுமே நம்ம ரஜினிகாந்தோட படம் தான் பண்ணியிருக்கு. அதைத் தொடர்ந்து முதல் 1000 கோடி பேன் இந்தியன் படம் அப்படின்ற சாதனையும் நம்ம ரஜினி தான் பண்ணுவார் என்று எதிர்பார்க்கப்படுது. பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் கூலி படத்துக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்றத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.